எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யூகே எக்ஸ்ப்ளோர் பைட்ஸ் வித் மீ வா கிருஷ்ணா. நம்ம மூணார் வந்துட்டு மாட்டுப்பட்டி டைரக்ஷன், தேனி டைரக்ஷன் இதெல்லாம் லாஸ்ட் வீடியோல கவர் பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோல கொச்சி டைரக்ஷன் கவர் பண்ண போறோம். நீங்க லாஸ்ட் வீடியோ பார்க்கலனா மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அதுதான் பிரைமரி. ஸோ மூணார் விசிட் பண்றவங்க ஃபர்ஸ்ட் மாட்டுப்பட்டி அண்ட் தேனி டைரக்ஷன் கவர் பண்ணிட்டு மற்ற டைரக்ஷன்ல கவர் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க இப்ப மேப்ல பாத்துட்டு இருக்கும் போது பிளாட் பண்ணிருக்கு பாத்தீங்களா, இந்த ஏரியா தான் ரொம்பவே முக்கியமான இடம். கண்டிப்பா மூணார்ல பார்க்க வேண்டிய இடம் இதுதான். இது தவிர நிறைய இடம் இருக்கு. நம்ம ட்ரெயின்ல போடிநாயக்கனூர் வந்துட்டு அங்க இருந்தா மூணார் வந்தோம். சோ வர வழியில நம்ம தேனி டைரக்ஷன் கவர் பண்ணிட்டோம். அண்ட் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம மாட்டுப்பட்டி டைரக்ஷன் கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கொச்சி டைரக்ஷன் கவர் பண்ண போறோம். நம்ம ஸ்டே ரொம்பவே சென்டர் ஆஃப் த மூணார் இருக்கிறதுனால எல்லா டைரக்ஷனும் ஈஸியா சுத்தி பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ நீங்களும் அதே மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இதை பத்தி டீட்டெயிலா நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிப்ஸ் இருக்கு. ஸோ தட் நீங்க மூணாரை ஈஸியா சுத்தி பார்த்துடலாம். நம்ம லாஸ்ட் வீடியோல மாட்டுப்பட்டி டைரக்ஷன்ல ஒரு யானையை மட்டும் தான் பார்த்தோம். ஆனா இன்னைக்கு இந்த டைரக்ஷன்ல நீங்க ஒரு 7-8 யானைய கூட்டத்தையே பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம சடனா காற்றாற்று வெள்ளம் வந்தா எப்படி இருக்கும்னு உங்க யாருக்காச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா மறக்காம இந்த வீடியோ வரைக்கும் பாருங்க. ஏன்னா எங்களுக்கு சடனா வாட்டர் வந்து லெவல் ரைஸ் ஆகி ஒரு காற்றாற்று வெள்ளத்திலேயே நாங்க பாத்துட்டு வந்தோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண இருக்கேன். இப்போ நீங்க மேப்ல பாத்துட்டு இருக்க இந்த டைரக்ஷன்ல தான் நம்ம கொச்சி ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். கொச்சி டைரக்ஷன்ல இருக்க எல்லா இடத்தையும் நம்ம சுத்தி பார்க்க போறது இல்ல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வாட்டி இந்த ட்ரிப்ல நம்ம பிளான் பண்ணிருக்கிறது என்னன்னா மணக்குளம் பாக்குறது தான் நம்மளோட பிளானே. பட் போற வழியில என்னென்ன பிளேசஸ் இருக்கு எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். கொச்சி டைரக்ஷன் நீங்க போகும்போது உங்களுக்கு 2 வாட்டர் ஃபால்ஸ்ல குளிக்க முடியும். 33 வாட்டர் ஃபால்ஸ், அதுக்குமா விரிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ், கரடிப்பாறை வியூ பாயிண்ட் இருக்கு, ஒத்துமேட்டு வியூ பாயிண்ட் இருக்கு, ரிவர் கிராசிங் எல்லாமே இந்த இடத்துல நம்ம பண்ண முடியும். இங்கெல்லாம் கவர் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அப்புறமா அனச்சல் சைட்ல இருக்க ஒரு சில பிளேசஸ்லாம் நீங்க கவர் பண்ணலாம். டியூரேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல இது எல்லாமே கவர் பண்ண முடியாது. ஒரு சில பிளேசஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்படி பார்த்தாலுமே எங்களுக்கு நைட்டு 9:30 ஆயிடுச்சு ரூம் வர. தியரிட்டிக்கலா பார்த்ததுலாம் போதும், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் காஃபி பீன். இதுல இருந்துதான் காஃபி அந்த கொட்டை தயாரிப்பாங்க இல்லையா, அது இது காஞ்ச பிறகுதான் உருவாகும். அண்ட் இது பழமா சாப்பிடுவோம், டேஸ்டா இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் வந்து மூணார் ட்ரிப் வரும்போது எங்களுக்கு 2 வாட்டியுமே வந்து பிரதர் தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஃபுல்லாகவே எங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நம்ம வந்து நீங்கள் பிளான் பண்ணி வரும்போது ஒரு பேக்கேஜ் மாதிரி அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வந்தீங்கன்னா எப்படி பெட்டராக நீங்கள் உங்களோட டேவை யூட்டிலைஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ இங்கே இருக்கவங்களுக்கு தான் ஒரு சில ஹிடன் பிளேசஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் பிளேசஸ்லாம் போக முடியும். ஏன்னா இப்போ இந்த டீ எஸ்டேட்டுக்கு எல்லாரும் நார்மல் பீப்புள் போக முடியாது. ஸோ அவங்களாம் வந்து இப்போ பிரதர் வந்து எங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கவங்க கிட்ட நீங்கள் வரும்போது அவங்களோட கைடன்ஸில் வரும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எல்லாமே சுற்றி பார்க்க முடியும். நிறைய ஹிடன் ஸ்பாட்ஸ்லாம் நீங்கள் கவர் பண்ண முடியும். ஆக்சுவலி 2 வாட்டியுமே எங்கள் ட்ரிப்புக்கு வந்து ப்ரோ தான் ஹெல்ப் பண்ணார். ஸோ ஃபுல்லாகவே சுற்றி காமிச்சார். ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சராக இருக்கும், மனுஷங்கிட்ட பழகிற மாதிரி இருக்காது கம்ப்ளீட்டாக. ஸோ அதனால் ப்ரோ உங்ககிட்ட ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. இதை வச்சு நீங்கள் உங்களோட ட்ரிப் பிளான் பண்ணிக்கலாம். 3 ஜென்ரேஷனாக நாங்கள் இங்கே தான் இருக்கோம். ஸோ நமக்குள்ள ஃபீல்டு இல்லைன்னா அந்த ஒரு 10 இயர்ஸாக நமக்கு இந்த வண்டி ஃபீல்டில் ஜீப் ஃபீல்டில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் மூணார் வந்தாங்கன்னா ஒரு 3 days ஸ்டே பண்ணால் தான் நமக்கு எல்லா பிளேஸுமே கவர் பண்ணும். ஸோ 1 day மாட்டுப்பட்டி டைரக்ஷன் ஆயிரும். மேக்ஸிமம் மூணார் வரவங்க யாருமே இந்த மாட்டுப்பட்டி டைரக்ஷனை பார்க்க மாட்டாங்க. ஸோ அதான் மெயின். மூணார்னு சில இடங்களில் போயிடுறாங்க. நமக்கு மெயினே வந்து மாட்டுப்பட்டி டைரக்ஷன். அதில் போட்டிங்கு, எலிஃபண்ட் பார்க்கு, ஸோ அந்த மாதிரி எல்லாமே நேச்சுரலாகவே இருக்குது. அப்புறம் 1 day வந்து கோயம்புத்தூர் டைரக்ஷன் இருக்குது. ஸோ அதில் லெக்கம் வாட்டர் ஃபால்ஸு, நேஷ்னல் பார்க்கு, ஸோ அந்த மாதிரி காந்தலூர், ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் இன்க்ளூடிங் ஆனக்குளம், அது வந்து ஒரு நாள் ஆயிரும். விரிவார வாட்டர் ஃபால்ஸு, ஆனக்குளம் இதெல்லாமே நமக்கு எல்லாமே நேச்சுரல் ஃபேஸு. ஸோ வரவங்க மேக்ஸிமம் என்னென்னா இங்கே லோக்கலில் உள்ள ஜீப் டிரைவரோ யாரோ பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு எல்லா பிளேஸும் இண்டிவிஜுவலாக அந்த வில்லேஜுக்குள்ளே கூட்டி போகிறது, டீ கார்டனு, ஸோ டீ ஃபேக்ட்ரி அந்த மாதிரி வந்து சில தெரியாத இடங்களில் வந்து கூட்டி போய் எல்லாமே கவர் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ பட்ஜெட் பிளான் பண்ணும்போது என்ன மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னா, இப்போ 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 நாங்கள் வந்த பேக்கேஜ் வந்து எங்களுக்கு டிஃப்ரெண்ட். ஏன்னா நீங்கள் எங்களை பிக்கப் பண்ணிட்டு வருவீங்க. ஸோ சில பேர் வந்து இங்கே வராங்க, இங்கேருந்து உங்களை பிக் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா எத்தனை நாள் முன்னாடி சொல்லலாம், என்னென்னலாம் எவ்வளோ மேக்ஸிமம் ஒரு 2 daysக்கு முன்னாடி வந்து இங்கேருந்து நம்ம சொன்னாங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து அவங்க கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உடனே வந்து கூப்பிட்டாங்கன்னா நம்ம பண்ண முடியாது. ஸோ நம்ம ஆல்ரெடி வேறு ஏதாவது ஓட்டத்தில் இருப்போம். மேக்ஸிமம் ஒரு 2 days முன்னாடி சொன்னாங்கன்னா ஸோ நம்ம வேறு எந்த கெஸ்ட்டுமே எடுக்க மாட்டோம். ஸோ அவங்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுப்போம், நல்ல சர்வீஸ். இப்போ நீங்கள் பிஸியாக இருந்தாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ஆமாம், நம்ம பிரதரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போவாங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு குரூப் இருக்குது நமக்கு.
ஸோ ஸ்ரீராம் டிராவல்ஸ் சொல்லிட்டு நம்ம குரூப் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு 10 வண்டி ஓடுது. ஸோ இந்த 10 வண்டியில் நமக்குள்ள எல்லாருமே என்னையமாயிட்டு எல்லாருமே சர்வீஸ் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து வர கெஸ்ட் வந்து ஹாப்பியாக போகணும் அவ்வளோதான். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ வந்து சப்போஸ் எனக்கு இவ்வளோதான் பட்ஜெட் இருக்குது அப்படின்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கணும். நம்ம ஸோ ஃபுல் டே வேணாலும் ஃபுல் டே பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஆஃப் டே வேணாலும் ஆஃப் டே பண்ணி கொடுக்கலாம். ஸோ அவங்களோட பட்ஜெட் எவ்வளோ நம்ம அதை கனெக்ட் பண்ணி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். சரி, இப்போ வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து வேற எங்கெங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து இப்போ ட்ரெயின்லேருந்து வராங்க அவங்களை எங்கேருந்து பிக் பண்ணிப்பீங்க? நம்ம உடுமலைப்பேட்டிலேருந்து பிக்கப் பண்ணலாம். ஸோ தேனி இல்லைன்னா பழனி நியர் ஆலுவா. ஸோ இந்த 4 பிளேஸில் நம்ம எங்கேனாலும் பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ 2ஆம் நம்ம ட்ராப்பும் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிரதரோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் பிரதர் பேர் வந்து வசந்தகுமார். நீங்கள் வந்து இவங்களை ரீச் அவுட் பண்ணி உங்களோட பிளான் வந்து நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 டேஸ்க்கு முன்னாடி பிளான் பண்ணாவே உங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பிரதர் இல்லைன்னா வேறு யாரையாச்சும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஃபார் ஷுர் நீங்கள் உங்களோட ட்ரிப்பை நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வரும்போது எங்களுக்கு நல்லா ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் பிக்கப் பண்ணுறோம் ப்ரோவே பண்ணிடுவார். மேல இருந்து பார்த்த அந்த மிஸ்ட் இப்ப கீழ இருந்து பார்க்க போறோம். கிளவுடியா செமையா இருக்கு. நான் வந்து இங்க ஒரு பாறை இருந்துச்சு, அந்த பாறை மேல தான் நின்னுட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம ட்ரிப்ல வந்து போற வழியில இங்க இருக்க அந்த மக்களோட வாழ்க்கை, இங்க ஒரு கிராமம் இருக்கு. ஸோ அந்த கிராமத்துக்கு நம்ம போக போறோம். ஸோ இது எல்லாமே இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் உங்களுக்கு வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்க இந்த பாதை வந்து ஒத்தையடி பாதை தான். ஸோ ரொம்ப பெரிய ரோடுலாம் கிடையாது. ஸோ ஆப்போசிட்ல வண்டி வந்தால் நம்ம கொஞ்சம் வழி கொடுக்குற மாதிரி இருக்கும். மழை வர மாதிரி ரொம்பவே கிளவுடியாக தான் இருந்துச்சு இன்னைக்கு டே. இந்த கிளவுடி டே ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் கொடுக்கும்னு எங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியல. பட் நீங்கள் எண்டில் பாருங்க, அது உங்களுக்குமே பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். பட் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும், அவ்வளோதான். நம்ம போகிற வேளை நீங்கள் ஏகப்பட்ட ரெசார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். நிறைய வியூ பாயிண்ட் ஃபேஸ் பண்ணி இங்கே ரெசார்ட்ஸ் ரூம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அது வேணும்னா புக் பண்ணிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம வெளியே சுற்றி பார்க்க பிளான் பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி ரூம்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல டீசெண்டான ஒரு சேஃபான ஹோட்டலுக்கு போனாவே சேஃபாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபுல் டே வெளியே தான் இருக்க முடியும். கண்டிப்பாக மார்னிங் கொஞ்ச நேரம் தான் டைம் கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் நீங்கள் ட்ராவல்லையும் ஃபுட்டுலையும் நீங்கள் கொடுத்துடலாம். இந்த ரெசார்ட்டுக்கு பேரு டீ வேலி. இப்போ நீங்க கொஞ்சம் பெரியவங்க கூட எல்லாம் வரீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஸ்டே ஒன்று நீங்க ப்ரொவைட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி டீ கார்டன் ஃபேசிங் வியூ அதை மாதிரிலாம் நீங்க புக் பண்ணும்போது அவங்களும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ பிளான் அக்கார்டிங்லி. இந்த வியூ நிஜமாலே அடுத்த லெவலுக்கு போயிடுச்சுங்க. சீரியஸா இதை நீங்க நேர்ல பாக்குற மாதிரி என்னால வீடியோல கேப்சர் பண்ண முடியுமான்னு கண்டிப்பா தெரியல. ஸோ அந்த பவர் நம்ம போட்டோவோட நம்ம கண்ணுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ரைட் நீங்க கண்டிப்பா என் கூட டிராவல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே அழகா எந்த கிளிப்பை நான் ஸ்கிப் பண்றதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லாத மாதிரி ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா இந்த எடிட்டிங் அப்போ என்னென்னலாம் வேணும் என்ன வேணான்றது என்னால் முடிவே பண்ண முடியல. அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஸோ இந்த நேச்சரை நீங்க டிஜிட்டலா பார்த்துட்டு மறக்காம நேர்ல போயும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மூமெண்ட்ல உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லணும்னு தோணுது. ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கவங்களுக்கு ஒரு 4 கலர் சொல்லுவாங்க. கிரே, ப்ளூ, கிரீன், சாஃப்ட் பர்பிள். இந்த 4 கலர்ஸை வச்சு காம்னஸை ப்ரொமோட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. இந்த அழகான காம்னஸை இந்த நேச்சர் அந்த 4 கலரோட சேர்த்து நமக்கு கொடுக்குது. ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்ல இருந்து ஈஸியா வெளியே வந்துருவீங்க அப்படின்லாம் சொல்லல. பட்
அதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு சூப்பர் பவர் வேணும் இல்லையா, அது உங்களுக்கு இது தரும். நம்ம அடுத்து இங்கேயே இருக்க ஒரு அழகான கிராமத்தை தான் பார்க்க போறோம். இங்க இருக்க கிராமத்து மக்கள் கிட்ட நாங்க பேசும்போது ரொம்பவே பாசமா ரியாக்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுக்கெல்லாம் நம்மள இன்வைட் கூட பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ இதுதான் இங்க இருக்க ஒரு பிரைமரி ஸ்கூல். ஹையர் ஸ்டடீஸ்க்காக இவங்க தேனி அப்படி இல்லைன்னா போடின்னு சொல்லிட்டு மற்ற ஊருக்கு போய் படிக்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னும் எல்லா ஸ்கூல்ஸ்டும் ஹையர் செகண்டரி வரல. இங்க 36 வில்லேஜ் இருக்கு. ஓகே. ஒவ்வொரு வில்லேஜுக்கு ஒவ்வொரு நேம் இருக்கு. சரி. ஆத்துக்கரை வில்லேஜ். ஆத்துக்காடு வில்லேஜ். மேக்ஸிமம் ஒரு 500 ஃபேமிலி இங்க இருக்கு. ஓகே ஓகே. அந்த ஒவ்வொரு வில்லேஜ்ல 300 ஃபேமிலி 400 ஃபேமிலி அப்படி இருக்காங்க. ஓகே. இதுதான் மிளகு செடி. மணி பிளான்ட் மாதிரி எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி மிளகு செடி நிறையவே பார்க்கலாம் நீங்க. நம்ம இங்க இருந்து போற வழில அட்டுக்கால் ஃபால்ஸையும் பார்த்தோம். இங்க நீங்க ஃபால்ஸ்ல குளிக்க முடியாது, ஏன்னா நம்ம ஒரு பிரிட்ஜ் மேல இருந்து தான் இந்த ஃபால்ஸை பார்க்க போறோம். நீங்க குளிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா விரிபாரா வாட்டர் ஃபால்ஸ் அப்படி இல்லைன்னா 33 வாட்டர் ஃபால்ஸ் அங்கெல்லாம் குளிக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமா வந்தா இந்த வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்பவே கற்பனை பண்ணும் போதே அவ்வளோ அழகா இருந்தது. இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க இங்க சின்னதா இருந்தாலுமே இது மேல இருந்து வர அந்த இடம் ரொம்பவே பெருசு. ஸோ நம்ம அந்த ஏரியல் வியூவும் இங்க இருந்து மேல போன பிறகு பார்க்க போறோம். இங்க இருந்து போற இந்த ஸ்ட்ரெச்ல இந்த மரம்லாம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கும். இதெல்லாமே ரொம்ப நாளுக்கு முன்னாடி வச்ச மரம் நீங்க நினைக்க வேண்டாம். இதெல்லாமே 10 வருஷத்துல வச்சதுதான். இங்க இவ்ளோ தண்ணி குடிச்சு இந்த மரம் இவ்ளோ ஹைட்டா இருக்கு. இங்க தூரத்துல தெரியுது பாத்தீங்களா, இந்த ஃபால்ஸ் தான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்தோம். அட்டுக்கால் ஃபால்ஸோட ஏரியல் வியூ. இந்த அட்டுக்கால் ஃபால்ஸ்லயும் ட்ரக்கிங் எல்லாம் இருக்கு. ஸோ நீங்க மவுண்டன் ட்ரக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் ட்ரை பண்ணலாம். எல்லாமே இங்க இருந்து எக்ஸ்போர்ட். எல்லாமே டீம். இங்க ஆறுக்கு பஞ்சமே இல்ல. ஏகப்பட்ட இடத்துல தானா உருவாடுற நிறைய ஆறெல்லாம் நீங்க பார்த்துட்டே வரலாம். இப்ப நாங்க வண்டியில போயிட்டே இருக்கும் போது எங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு நாங்க பார்த்தோம். ஸோ அதை மாதிரி நீங்க ஏன் பார்த்தீங்கன்னா கூட நீங்க நின்று அந்த சுத்தி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இங்க சின்னதா இருக்கு தண்ணி ஃப்ளோ அப்படின்னு தான் பார்த்தோம். பட் கீழே இறங்கி போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ரிவருங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் காஷனா இருக்கும். ஏன்னா எப்போ தண்ணி அதிகமாகுதுன்னு யாருக்குமே தெரியாது. என்ன பியூட்டினா, நாங்க சம்மர்லயும் இந்த ரிவரை பார்த்தோம் அண்ட் விண்டர்லயும் இந்த ரிவரை அதிகமான ஃப்ளோவோட பார்த்துட்டு இருக்கோம். எங்களோட பயணத்துல இந்த மாதிரி நாங்க பாக்குற ஒரு விஷயத்தையும் நின்று பார்த்துட்டு ரசிச்சுட்டு போற இந்த கேப்ல தான் நாங்க பாதி இடத்த கவர் பண்ண முடியல. ஸோ இதனால நாங்க ஃபீல் பண்ணல. ஏன்னா நாங்க எல்லா இடத்தையும் கவர் பண்ணணுன்றது டார்கெட் கிடையாது. அதுக்கு பதிலி ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சோம். டார்கெட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லல, அட்லீஸ்ட் 2 பிளேஸ் டார்கெட்ல வச்சுட்டு மத்த எல்லா இடத்தையும் ஜாலியா சுத்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ட்ரிப்ல வந்து மீதி இருக்க எல்லா இடத்தையும் கவர் பண்ணிடுவோம். இந்த தண்ணி வந்து செம்ம ஜில்லுன்னு இருக்கு தண்ணி.
சுற்றி யூக்கலிப்டஸ் மரமும் அதுக்கு நடுவில் இந்த ரிவரில் வர தண்ணியும் அதை ஃபீல் பண்ணும்போது வேற லெவலில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அழகான இடத்தோட சூப்பர் மெமரபிள் பிக்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துட்டு நாங்கள் இந்த இடத்துல கிளம்புறோம். நாங்கள் கிளம்பும் போது காட்டு அணில பார்த்தோம். அது தலை கீழே இருந்து அதோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இது ஜோடியாக தான் இருக்கும். இதுதான் டனல். டனல் போட்டு அந்த சுரங்க பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த மலைக்கு டனல் போட்டு உள்ள தண்ணி கொண்டு வந்து பைப் வெளியே வரும். இவ்வளோ நேரம் ட்ரையாக பார்த்துட்டு இருந்த நம்ம 3 நேரம் இப்போ மழையோட பார்க்க போகிறோம். 1 மணி நேரம் வச்சு செஞ்சு அடின்னு அடித்த மழையில் நடு ரோட்டில் ரிவரே உருவாயிடுச்சுங்க. இந்த ரூட்ல அடுத்து பார்க்க போற இடம் டைகர் கேவ். டைகர் கேவ்க்குள்ள நாங்கள் போகல, ஏன்னா மழை நல்லா வந்துட்டு இருந்தனால நம்ம மற்ற இடத்துல பார்க்க முடியாம போயிடும்ன்றனால நாங்கள் இந்த இடத்த ஸ்கிப் பண்ணிட்டோம். நீங்க வரும்போது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கேவ் பார்க்க போற வழியில நீங்க ஒரு ஃபால்ஸ் கூட பார்க்கலாம். ரிவர் கிராசிங் போகவே வேணான்ற மாதிரி இந்த ரோட்லயே நம்ம ரிவரை கிராஸ் பண்ற ஒரு ஃபீலே வந்துருச்சு. பட் ஸ்டில் நம்ம ரிவர் கிராசிங் போகிறோம். பெரும்பன் குத்து வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட தான் நம்ம ரிவர் ராஃப்டிங் இன்னைக்கு பண்ண போறோம். இந்த பாயிண்ட்ல இருந்து நாங்க எதிர்பார்க்காத எல்லா விஷயமும் எங்களுக்கு பேக் டு பேக் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ரிவர் ராஃப்டிங் ஷாட் 2வது ஷாட். ஆல்ரெடி ஒரு ஷாட் எடுத்து அந்த ஷாட் சேவ் ஆகாமல் திருப்பி நம்ம அண்ணாவை டார்ச்சர் பண்ணி இன்னொரு ஷாட் எடுத்துட்டோம். இந்த ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்லாம் நீங்கள் மறக்காமல் கேப்சர் பண்ணிக்கோங்க அண்ட் சேவ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த கலர் தான் பார்த்தோம் நமக்கு. ரெண்டு கலர் சூப்பராக இருக்கும். கலர் நம்ம அண்ணன் தான் சொல்றோம். நண்டு வருது. ஓ இது பால் நண்டு கடிக்காது. நண்டு பெரிய நண்டு. எடு. இதுக்கு முன்னாடி நம்ம வந்த வழியில ஃபுல்லாவே மழை. இதனால இங்க இருக்க தண்ணியும் ஏற போகுதுன்னு எங்களுக்கு அப்ப தெரியவே இல்லை. இங்க பாத்தீங்கன்னா வண்டியெல்லாம் கழுவிட்டு இருந்தாங்க. பட் அப்போ எங்க யாருக்குமே தெரியல இங்க சடனா ஒரு காற்றாற்று வெள்ளம் வரப்போகுதுன்னு. ஸோ வரும்போது நீங்களே டிஃப்ரென்ஸ் பார்க்க போறீங்க. இங்க ஒரு பேம்பு ராஃப்டிங் இருக்கு. நம்ம இப்போ அதுக்கு தான் போறோம். இதோ இங்க தான் நம்ம பேம்பு ராஃப்டிங் பண்ண போறோம். 1 கிலோமீட்டருக்கு இங்க இருந்து பேம்பு ராஃப்ட் பண்ணி உள்ள கூட்டிட்டு போவாங்க. பட் எங்களுக்கு டைம் இல்லாத நேரத்துலயும் அண்ட் மழை வர ஆரம்பிச்சுட்டு அதனால நாங்க கொஞ்சம் தூரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு குட்டி ஸ்ட்ரெச் போகலான்னு சொல்லி தான் நாங்க இங்க வந்திருந்தோம். கொஞ்ச நேரத்துல வெள்ளம் வரப்போகுதுன்னு எங்க யாருக்குமே தெரியல. இந்த ரைட் ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு. இங்க ஒரு எல்லோ கலர் கயிறு தெரியுது இல்லையா, இந்த கயிறை தான் பிடிச்சி இழுத்து அவங்க அந்த கரை வரைக்கும் கூட்டிட்டு திருப்பி வந்துருவோம். ஸோ இவ்வளவுதான் ஸ்ட்ரெச்சே. நம்ம ரிட்டர்ன் போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம ப்ரோ வீர சாகசம்லாம் பண்ணி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இந்த பாயிண்ட்ல இருந்து தண்ணி கொஞ்சம் அதிகமான மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம். கரை ஓரமா இருந்த அந்த சின்ன செடியெல்லாம் அடிச்சிட்டு தண்ணியில வந்ததை நாங்க பார்த்தோம். ஸோ அதை வச்சுதான் இவங்க கண்டுபிடிச்சாங்க. பேம்பு போட்ல இருந்து இறங்குறதுக்குள்ள தண்ணி ஃப்ளோ அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க இருந்தவங்க தான் அந்த பேம்பு போட்டை பிடிச்சி கட்டி அதுக்கப்புறம் நாங்க இறங்கணும். நாங்க இறங்கின கொஞ்ச நேரத்துல நம்ம முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ தண்ணியோட ஃப்ளோ நீங்களே டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் எந்த வண்டியுமே ரிவர் கிராசிங்க்கு அலோ பண்ணவே இல்லை. அந்த தண்ணி ஃப்ளோ ரொம்பவே ஜாஸ்தியாயிடுச்சு. இங்க ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு ப்ராப்ளம்னு வந்துடுச்சுன்னா மொத்த பேருமே இங்க சப்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அது ரொம்பவே ப்ளஸ்ஸா நான் ஃபீல் பண்ணேன். இங்க தூரத்துல ஒரு அண்ணா பாக்குறீங்க இல்லையா, அவங்க தான் சடனா தண்ணி ரைஸ் ஆன உடனே ஸ்விம் பண்ணி வந்து போட்டை கட்டி போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் நாங்க இறங்கி வந்தோம். ஸோ அந்த அளவுக்கு இங்க மக்கள் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஃபுல்லா நாங்க ஃபீல் பண்றோம்.
நம்ம இறங்கின பிறகு இவ்வளோ அதிகமாக தண்ணி ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போதான் நாங்கள் நினைக்கிறோம், சப்போஸ் நாங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளே போயிருந்தா வெளியே வரும்போது என்ன சுச்சுவேஷனில் இருந்திருக்கோம் அப்படின்னு எங்களால் இமேஜின் பண்ணவே முடியல. அந்த ஒரு த்ரில்லிங் மூமெண்ட்டில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இது நிஜமாலே ட்ரைலர் மட்டும்தான். இதோட இந்த காற்றாற்று வெள்ளம் நிற்க போகிறது கிடையாது. இது எவ்வளோ விகரஸாக ஆக போகுதுன்றதை நீங்கள் இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறீங்க. இப்போ இந்த தண்ணி நேராக போய் சேர போகிற இடம் பார்த்தீங்கன்னா பெரம்பனக்குத்து வாட்டர் ஃபால்ஸ். இதுக்கு நடுவில் தான் நம்ம ரிவர் கிராசிங் பண்ணோம். நம்ம வர வழியெல்லாம் வேறு டைரக்ஷனாக இருந்தாலும் இங்கே மழை இல்லை. பட் ஸ்டில் அங்கே வந்த மழையோட தண்ணி எல்லாம் இந்த டைரக்ஷனில் வர்றதுனால எல்லாமே கலெக்ட் ஆகி இங்கே வந்துருச்சு வெள்ளமாக. விண்டரில் பார்க்குற இந்த வெள்ளமே நமக்கு பெருசாக இருக்குன்னா அப்போ மான்சூனில் இருக்க போகிற வெள்ளம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நியூஸ்லலாம் இங்கே வெள்ளம் வந்துருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அது நான் நேரில் பார்க்கும்போது ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அண்ட் நிஜமாக சொல்லணும்னா இது அவ்வளோ பெரிய வெள்ளம் கிடையாதுன்னு தான் இந்த மக்கள்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க இதை விட அதிகமாக பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா பெரம்பனக்குத்து வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இங்கேருந்து அந்த வாட்டர் ஃபால் ஆகிற அந்த ஸ்பாட்டை நம்ம பார்க்கலான்னு சொல்லி தான் வந்திருக்கோம். இங்கேருந்து வாட்டர் ஃபால்ஸை பார்க்கறது சேஃப் தான். ஏன்னா இங்கே ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு டவர் மாதிரி ஒரு அமைப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து நம்ம பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக கிளியராக பக்கமாக தெரியும். கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் ப்ரொடெக்ஷன்ஸும் வந்துட்டாங்க. ஸோ தட் இங்கேருந்து பார்க்கும்போது எந்த மால் ப்ராக்டிஸும் நடக்காமல் இருக்கிறதுக்காகவும் சேஃபாக பார்த்துக்கணுன்றதுக்காகவும் டூரிஸ்ட் ப்ரொடெக்ஷனுக்காகவே இங்கே போலீஸ்லாம் வந்திருந்தாங்க. இந்த இடத்துல நிற்கும் போது இருக்கிற பயத்தை விட இமேஜினேஷன் உருவாக்குற அந்த பயம் ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. சப்போஸ் நம்ம மூங்கில் போட்டை பிடிக்க முடியாத ஸ்டேஜில் போச்சுன்னா அது விழுற இடம் இதுவாக தான் இருக்கும்னு அந்த உருவான பயம் நிஜமாலே வேற மாதிரி இருந்துச்சு. பட் சொல்லியே ஆகணும், இங்கே இருக்க மக்கள் அவ்வளோ சப்போர்ட்டிவாக எங்களுக்கு ரொம்பவே நல்லா கைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் தண்ணி ரைஸ் ஆனது எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியக்கூட இல்லை. அவங்க சட்டுன்னு கண்டுபிடிச்சி நம்மளுக்கு அடுத்து என்ன பண்ணணுன்றது அவங்க நல்லாவே பண்ணாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நேச்சர் அடுத்து என்ன பிளான் வச்சிருக்குன்றது இந்த உலகத்தில் யாருக்குமே அவ்வளோ ஈஸியாக தெரிய போகிறது இல்லை. ரொம்பவே அட்டகாசமான ஒரு விஷயம். ஒயிட்டாக இருந்த தண்ணி இப்போ ப்ரௌனாக கலங்களாக இருக்கிறத நம்ம நல்லா பார்க்க முடியும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு 2 பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. அதில் முதல் சர்ப்ரைஸாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த காற்றாற்று வெள்ளம். இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ பெரிய சர்ப்ரைஸ் இதுக்கப்புறம் தான் இருக்குது. இங்கேருந்து கிளம்ப மனசே வரல. பட் வேற வழி இல்லாமல் இங்கேருந்து கிளம்பி இதை விட சூப்பர் சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயத்தை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே பாய் பாய் சொல்லிட்டு வாங்க கிளம்பலாம். கொச்சி டைரக்ஷனில் நம்ம முக்கியமாக கவர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தது 2 விஷயம் என்னன்னா ரிவர் கிராசிங், அதுக்கப்புறமா மணக்குளத்தில் யானைங்க கூட்டமாக தண்ணி குடிக்கொள்ளி அதை பார்க்கலான்றது தான். இப்போ அடுத்து அங்கே தான் போகிறோம். யானை வந்துருச்சு, நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஸோ சீக்கிரமாக போய் எத்தனை யானை இருக்குது எல்லாமே பார்க்கலாம் வாங்க. இவ்வளோ நேரம் பக்கத்துல இருந்து பார்த்த ஃபால்ஸ் தூரத்துல ப்ரௌன் கலர்ல தெரியுது பாருங்க, வேற மாதிரி இருந்தது அது.
இங்க இருந்து அடுத்து நம்ம மணக்குளம் தான் போறோம். போற வழி எல்லாம் இந்த மாதிரி ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே சூப்பரா இந்த ரைட் நீங்க என்ஜாய் பண்ணலாம். மணக்குளம் பக்கத்துல நிறைய ரெசார்ட்ஸ் இருக்கு. அதே போல ஹோம் ஸ்டே எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ நீங்க இங்கேயுமே ஸ்டே பண்ணலாம். இங்க ஸ்டே பண்றவங்களுக்கு ஒரு பிளஸ் என்னன்னா, காட்டு யானைய நைட்டு கூட ஜாலியா வந்து நீங்க பார்க்க முடியும். ஆமாங்க, சும்மா சொல்லல, நிஜமால யானை கூட்டமே நீங்க பார்க்க முடியும். எங்க என்னன்னு இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. கூட்டம் கூட்டமா போறாங்களே எங்கன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம போற அதே யானை கூட்டத்தை பார்க்கதாங்க இவங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. டடா, ஆனைக்குளம் வந்தாச்சு. என்னங்கடா இவ்ளோ வண்டி இவ்ளோ பேரு என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே கிட்ட போய் பார்த்தா யானை கூட்டமே நிக்குதுங்க. இது ட்ரெயின் யானை கிடையாது, நிஜமாலே இது ஒரு காட்டு யானை கூட்டம். இந்த யானை கூட்டம் வருஷத்துல எல்லா நாளும் நீங்க பார்க்கலாம். ஆனா டைமிங்ஸ் ரெகுலரா ஒரே டைமிங்ல வரமாட்டாங்க. ஒரு பேட்ச் ஒரு டைம்ல தான் வருவாங்க. ஆனா கண்டிப்பா ஒரு நாள்ல அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் நீங்க இங்க கண்டிப்பா பார்க்கலாம். வருஷத்துல ஒரு நாள் வரமாட்டாங்கன்னு சொன்னல, அது எந்த நாள் தெரியுமா? இந்த ஆத்து பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கு. ஸோ அந்த சர்ச் எப்பவுமே வந்து பெல் அடிக்க மாட்டாங்க. பட் கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும் அவங்க அடிப்பாங்க. செலிப்ரேஷன்ஸ் நடக்கும். ஸோ கிறிஸ்மஸ் டைம்ல மட்டும் தான் இங்க யானை வராது. மற்ற எல்லா நாள்லயுமே கண்டிப்பா நீங்க பார்க்கலாம் ஃபார் ஷூர். இங்க இருக்க இந்த தண்ணியில ஒரு ஸ்பாட்ல மட்டும் உப்பு தன்மை அதிகமா தெரியுமா. ஸோ அது அந்த யானைக்கு ரொம்பவே தேவைப்படுற ஒரு நாள் இருக்கும்ன்றனால இங்க யானை கூட்டம் கண்டிப்பா ரெகுலரா வந்து தண்ணி குடிக்கும்னு சொல்றாங்க. இங்க வாழ்ற யானையோட தும்பிக்கை பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல அதோட எண்டுல இருக்கும். எதனாலனா இங்க இருக்க அந்த கல்லெல்லாம் அது தள்ளி அந்த உப்பு தன்மையை அது குடிக்குமா, அந்த தண்ணியை குடிக்குமா. ஸோ அதனால அதோட தும்பிக்கையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கும். ஸோ இதை வச்சு இந்த யானை வெளியே இருந்து வந்த யானையா இல்ல இந்த ஏரியால இருக்க யானையான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஏகப்பட்ட பாலிசி வச்சிருக்காங்க. ஒரு ஃபேமிலி குடிக்கும் போது இன்னொரு ஃபேமிலி வரமாட்டாங்க. அவங்க அந்த சைட் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க குடிச்சு மேலே ஏறின பிறகுதான் அவங்க உள்ள வருவாங்க. இந்த பக்கம் அப்படியே வேலியெல்லாம் அமைச்சு இங்க இருந்து மக்கள் அந்த யானை கூட்டத்தை பாக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா 100-150 பேர் இருக்காங்க. எல்லாருமே யானையை பாக்குறதுக்காக தான் நிக்கிறாங்க. நீங்க நைட்டு வரைக்கும் கூட நின்று பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல பசங்க எல்லாருமே ஃபுட்பால்ஸ் எல்லாமே விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ யானை கூட்டம் அந்த சைட் நிற்கும். நம்ம இந்த கரையில இருந்து எழுந்து மேல போனா மட்டும்தான் மேல இருக்க அந்த யானை கூட்டங்கள் அப்பதான் கீழே இறங்கும், இல்லைன்னா அது இறங்காது. இந்த பக்கம் இருக்க கரையில ஒரு வாட்டி ஒரு வாத்து இருந்துச்சா, அந்த வாத்து நிக்குதுன்னு சொல்லி யானை கூட்டம் இறங்கவே இல்லையா. இங்க இருக்க ஒரு ஆபீசர் போய் அந்த வாத்தை எடுத்துட்டு வந்த பிறகுதான் இங்க இருக்க யானை குட்டிங்க எல்லாமே உள்ள வந்துச்சான். முக்காவாசி அந்த கரையில இருந்து இந்த கரைக்கு யானை வரவே வராதான். யானைங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எந்த வித சவுண்டும் போடாம கம்முன்னு நம்ம எவ்வளவு நேரம் வேணா இங்க நின்றுட்டு யானை பார்க்கலாம். இங்கேயுமே ப்ரொடெக்ஷனுக்காக ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இங்க கேமராஸ் அண்ட் லைட் எல்லாமே நைட் பாக்குறதுக்காக ஃபெசிலிட்டி எல்லாம் பண்ணிருக்காங்க. நான் உங்களுக்கு நைட் வியூல அதையும் காட்டுறேன். இங்க பரவலா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, பெண் யானை அதோட யானை குட்டிய இந்த கரைக்கு கூட்டிட்டு வந்து இந்த தண்ணியை குடிக்கிற பழக்கத்தை அதோட அடுத்த ஜெனரேஷனுக்கும் கொண்டு போகுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம யானை குட்டியோட ப்ரொடெக்ஷனுக்கு எப்பவுமே அது பின்னாடி 2 யானை இருந்துட்டே இருந்துச்சு. இந்த 8 யானை உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல வைல்ட் லைஃபை உங்க கூட பார்க்க அது எனக்கு மோட்டிவேட்டிவா இருக்கும். இந்த யானைங்க பண்ற அட்ராசிட்டியை பார்க்கவே ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நீங்களும் அப்படியே கொஞ்ச நேரம் ரசிங்க. யானைங்களை பார்க்கறதுக்கு இந்த டைம்க்கு வந்தா கண்டிப்பா பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு டைம் ஸ்பெசிஃபிக்கா இல்லை. ஏன்னா காலையில ஒரு பேட்ச் வந்துட்டு போயிடுச்சு, நான் ஈவினிங் ஒரு பேட்ச் வந்திருக்கு. இதுக்கப்புறம் நைட்டு ஒரு பேட்ச் வரலாம், வராமையும் போகலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. நாங்கள் அரௌண்ட் ஒரு 1 to 1.5 hours இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து இங்க இருந்து ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம்.
இப்போ மணி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6 o'clock ஆயிடுச்சு. ஸோ இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் யானை கூட்டங்கள் ஜாலியாக தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு. சில யானை கூட்டங்கள் 4 மணி நேரம் 3 மணி நேரம்னு சொல்லி அதோட டைம் நம்மளால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ இங்கே நைட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய லைட் போட்டிருக்காங்க அண்ட் எவ்வளோ நேரம் வேணால் நம்ம நின்று பார்க்கலாம். டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே டீ கடைலாம் இருக்குது. ஜாலியாக நீங்கள் டீ சாப்பிட்டுட்டே சூப்பராக ரசிக்கலாம். இங்கே லைட் செட் பண்ணியிருக்கனால நம்ம சூப்பராக நைட்டு யானை வந்தாலுமே நம்ம பார்க்க முடியும். அப்புறம் என்ன, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ட்ரிப் மூணாருக்கு சூப்பராக சுற்றி பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா, பை பாய்.